அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும். அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு. ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார். இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்கிறார். இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஜூலை 29, 2025 வரைக்குமே சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யும் இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனராசி அன்பர்களுக்கு உங்க பாக்கியாதிபதியும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்தில் நீச்ச நிலையில் இருந்தார். இப்போ ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்தில் செவ்வாயோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் பாவகம்ங்கிறது கடன், நோய் எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம். குடும்ப ஸ்தானாதிபதி 6ல மறைஞ்சிருக்கார். அப்போ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய தருணம் இது. உங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கலாம். நீங்க பேசுற விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த விஷயத்த நெகட்டிவா சொல்றோம்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம சனியும் போயிட்டு இருக்கு. நிறைய கிரகங்களின் பெயர்ச்சி அந்த சனிக்கு ஆதரவாக தான் செயல்படும். அதனால அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து பெரிய அளவில் பாசிட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்காது. குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தருணம். இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக நகைகளை அடமானம் வைக்கிறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரியான தருணமாக இருக்கும். ஒரு லோன் போட்டு அந்த லோன் பணம் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணாமல் அந்த பணம் வீணாக போகிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. வேற ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக, தேவையில்லாத விஷயங்களுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுற மாதிரியான நிலை இருக்கலாம். இஎம்ஐ கட்டியே மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலான பகுதியை கழிச்சிருப்பாங்கங்கிறது தான் உண்மை. கடன் பொறுப்புகளை, சுமைகளை சுமக்கக்கூடிய அன்பர்கள், மிக திறமைசாலிகள் இந்த மீனராசி அன்பர்கள். எந்த அளவுக்கு சுமைகளை சுமக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு சுமைகளை சுமக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆயுளும் கெட்டியா இருக்கும் இவங்களுக்கு. அதனால பொறுப்பு இல்லாம இருக்குங்கிறதெல்லாம் இல்லை. மீனராசி அன்பர்கள் ரொம்ப பொறுப்போட இருப்பாங்க, நல்ல ஒரு குணத்தோட இருப்பாங்க, கொஞ்சம் கடனோடையும் இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கவங்களாலேயே நிறைய ஏமாற்றங்களையும் சந்திச்சவங்க இந்த மீனராசி அன்பர்கள் தான். மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் வேலையில நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். யாரெல்லாம் வேலைக்கு போறீங்களோ, தொழில் செய்யாம தொழில் ரீதியான விஷயங்கள் பண்ணாம வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தா நல்ல உத்தியோகத்துல வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தின் மூலமா வருமானம், உத்தியோகத்தின் மூலமா வருமான உயர்வு, இது எல்லாமே கிடைக்கும். அடுத்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்துல பதவி உயர்வு. யார் யாரெல்லாம் பெரிய போஸ்டிங்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அரசு உத்தியோகம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வளர்ச்சி மிகுந்த காலகட்டம். 6ஆம் இடத்துல செவ்வாய் உத்தியோகத்துல அபரிமிதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். கெரியர் டெவலப்மெண்ட்டை அபரிமிதமா கொடுப்பார். ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக வரும் ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்க போது. உழைப்பே தெய்வம் அப்படின்னு இந்த ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்யுங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை மீனராசி அன்பர்கள் சந்திக்க முடியும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதாவது கடன் உபாதைகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கு உண்டான டைமாக இருக்கும். உங்கள் பணத்தை மற்றவங்களுக்காக கொடுத்துட்டு உங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுதான் தொழில் ரீதியாக இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கும்போது செவ்வாய் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார். தொழில் ரீதியான காம்படிஷன் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய
ஒரு நேரம். நிறைய பேருக்கு இவங்களுக்கு தெரியாமலே இவங்களே வளர்த்து விட்டுருப்பாங்க. வீட்டில் எப்படி நம்ம பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோமோ அந்த மாதிரி மீனராசி அன்பர்கள் தன்னுடைய எதிரிகளை இவங்களே வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாராட்டக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். இப்பதான் அவங்களுடைய சுயரூபம் உங்க கண் முன்னாடி வந்து நிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமா இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. இன்னொன்னு, செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க செஞ்ச புண்ணியங்கள் காரணமா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நபர்களா தான் இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்க போறீங்க. அடுத்து உங்க விரயஸ்தானத்தையும் லக்னத்தையும் செவ்வாய் பார்க்கிறார். பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கை நழுவி போனாலுமே சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி வரவுக்கு செலவு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால மீனராசி அன்பர்கள் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்காங்க. தேவையில்லாத விரய செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்களை நல்ல உயர்ந்த அளவுல செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். இந்த பீரியட்ல வியாதிகளுடைய தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய நேரம். வியாதிகளால மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வியாதி அடுத்தடுத்து வியாதி வந்துட்டே இருக்கிறதுக்கு, அதே மாதிரி உடல் பலவீனமா இருக்க மாதிரியான ஒரு நிலையை கொடுக்கறதுக்கு இந்த செவ்வாயும் கேதுவும் ஆயத்தமா இருக்காங்க. அதனால உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு உபாதை வருதுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் அப்பதான் சரி பண்ணிருப்பீங்க. அடுத்து பின்னாடியே வேற ஒரு வியாதி வரும். சின்ன சின்னதா தொந்தரவுகள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனாலுமே 9ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால அந்த வியாதியிலிருந்து ஒரு தீர்வும் நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. அதாவது ஆரம்பத்துல உடல் உபாதைகளை அடுத்தடுத்து கொடுத்தாலுமே இந்த ஜூலை 27ஆம் தேதி முடியறதுக்குள்ள ஒரு நிரந்தர தீர்வை கண்டிப்பா கொடுத்துரும். ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்தாலும் அதுக்கு தீர்வும் நிச்சயம் கிடைக்கும். அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் நிச்சயம் உண்டாகும். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள். இது 20% தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி உங்க ஜனனகால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.